எங்களுக்கு கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆகுது. ஆனால் எங்களுக்கு குழந்தை இல்லை. ஆனாலும் எங்களுக்குள்ளே எவ்வளோ வருத்தம், எவ்வளோ கண்ணீர், எவ்வளோ வேதனை இருந்திருக்கு. ஆனாலும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபம் பண்ணியிருக்கோம். ஆண்டவர் எங்கள் ஜெபத்தை கேட்டு எனக்கு 6 மாதமாக இப்போ பீரியட்ஸ் ஆகலைன்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ புதன்கிழமை தான் நாங்கள் போனோம். செவ்வாய்க்கிழமை அம்மாகிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அம்மா இது போல் பீரியட்ஸ் ஆகலமா ஜெபம் பண்ணுங்கம்மான்ட்டு. அப்போ அம்மா வயிற்றில் கை வச்சு ஜெபம் பண்ணி அனுப்பிச்சாங்க எனக்கு. நீ ஏன் இவ்வளோ நாள் போகாமல் இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு, முதல்ல போய் பாருன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அதேமாதிரி நான் போனேன், ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். நான் போனோடனே புதன்கிழமை காலையில் எனக்கு தைராய்டு டெஸ்ட்டு பண்ணாங்க. டெஸ்ட்டு பண்ணிவிட்டு என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. சாயந்தரம் தான் ஸ்கேன் எடுத்துட்டு எதுவாக இருந்தாலும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அனுப்பிச்சி விட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு சாயங்காலம் நான் ஜெபம் பண்ணிவிட்டு, ஏசப்பா என் வயிற்றில் ஒரு குழந்தை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிவிட்டு போனேன். ஸ்கேன் எடுக்க போகும்போதும் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே போனேன். ஸ்கேன் எடுக்கிறாங்க, 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் தான் இருக்கும். அந்த ஜெல்லு போட்டு வயிற்றில் ஸ்கேன் பண்ணின்னு இருக்கும்போது அந்த ஸ்கேனில் சொல்கிறாங்க, அம்மா வயிற்றில் பாப்பா இருக்குது.